ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 102வது பாடல் பெண் மாயை விலக வேண்டி பாடியது. வாரணம் தனி நேரான மாமுளை மீதனிந்திடு பூனாரம் ஆர்வொளி வால சந்திரன் நேராக மாமுக எழில் கூற வாரணங்கிடு சேலான நீள்விழி ஓலை தங்கிய வார்காது வாவிட வானையின் சுவை மேலான வாயிதழ் அமோதூர தோரணம் சேரி தார்வாழை ஏதொடை மீதில் நின்ற இடை நூல் போலும் உலாவிய தோகை எந்திட வாகாக ஊரான நடைமானா ஆதோதகந்தனை மாமாயேவடி வாக நின்றது எனாய ஓர்வது தோணிடும் படி நாயேனுள் நீ அருள் புரிவாயே புரிவாயே. காரணம் தனி ஓரா நிசாச்சரர் தாமடங்களும் ஈராகவானவர் காவல் இந்திரன் நாடாளவே அயில் விடும் வீரா விடும் வீரா. கார்விடம் தன்னை ஊனாகவானவர் வாழ்தரும் படி மேல் நாளிலே மிசை கால கண்ட மகாதேவனார் தரும் முருகோனே முருகோனே. ஆரணம் தன்னை வாதாடி ஓர் உரை ஓது இன்றன வாராதேனா அவன் ஆணவம் கெடவே காவலாமதில் இடும் வேலா இடும் வேலா. ஆதவன் கதி ஓவாது உலாவிய கோபுரம் கிளர் மாமாது மேவிய ஆவினன் குடி யானே சுராதிப பெருமாளே பெருமாளே. தோதகந்தனி மாமாயேவடி வாக நின்றதனாய ஓர்வது தோணிடும் படி நாயேனுள் நீ அருள் புரிவாயே அருள் புரிவாயே. ஆதவன் கதி ஓவாதுலாவிய கோபுரம் கிளர் மாமாது மேவிய ஆவினன் குடி யானே சுராதிப பெருமாளே பெருமாளே பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். முருகப்பெருமான் தம் மீது படையெடுத்து போர் புரிய வந்த காரணம் யாது என்பதை ஆராயாது அசுரர்கள் முழுவதும் முடியுமாறும் தேவர்களுக்கு காவலாக நிற்கும் இந்திரன் பொன்னுலகத்தை ஆளுமாறும் வேலை விடுத்த வீரமூர்த்தியே, கரிய விஷத்தை உணவாக வானவர் வாழ முன்னாளில் உண்டு அருளிய நீலகண்டராகிய மகாதேவர் தந்தருளிய முருகக் கடவுளே, பிரம்மாவிடம் கேள்வி கேட்டு பிரணவ மொழிக்கு பொருள் சொல் என கேட்க அவர் அதை உணராததால் அவருடைய ஆணவம் அழியுமாறு சிறையில் இட்ட வேலாயுதரே, சூரியனுடைய ஒளி ஓயாது வீசுகின்ற
கோபுரம் விளங்குவதும் மகாலட்சுமி விரும்பி உறைவதுமாகிய திருவாவினன்குடியில் எழுந்தருளி இருப்பவரே, தேவர்கள் தலைவன் இந்திரன் போற்றும் பெருமிதம் உடையவரே, யானையை போன்ற ஸ்தனங்களின் மீது அணிகலன்களாக முத்து மாலைகள் ஒளி வீசவும், இளந்திங்களைப் போல் முகமும், தேல் மீன்களைப் போல் நீளமான கண்களும், பொன் ஓடை காதுகளில் அணிந்தும், தேவ அமுதும் போன்ற வாய் இதழில் அமுதும் ஊட்டெடுக்கவும், வாழையை போன்ற தொடை மீது இடை நூல் போல் இருக்கவும், மயில் போன்று உலாவியும் அன்னம் போன்ற நடையும், இவ்வாறு உள்ள பெண்களின் வஞ்சனை செயலை மகா மாயையே உருவம் கொண்டு நிற்கிறது என்று ஆய்ந்து அறியும் அறிவு உண்டாகுமாறு அடியேனுடைய உள்ளத்துள் தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர். முக்தி நலம் பெற விரும்புவோருக்கு தடையாக நிற்பது பெண்ணாசை. பிறவிதோறும் இடைவிடாது தொடர்ந்து வந்து பற்றுவது. பொதுமகளிர் ஆசை மிகப்பெரிய கேட்டை விளைவிப்பது. திரு அருள் துணை கொண்டுதான் தெளிந்து அறவே நீக்கி உய்வு பெற வேண்டும். கடல் கடப்பாருக்கு தோணி துணை புரிதல் போல காமக்கடலை கடக்க முருகன் கருணைதான் தோணி போல் உதவி செய்யும். சூர சம்ஹாரரே, சிவகுமாரரே, திரு ஆவினன்குடி தேவதேவரே, மாதர் மயக்கம் தெரிய அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் நம் பிறவி கடலை கடக்க, மயக்கங்கள் பற்றுகள் போக்க, முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளை பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.